இது லிரிக்ஸ் அனிமேஷன் சீரிஸ் பார்ட் 7. ஆரம்பிக்கலாங்களா? இந்த வீடியோ பாருங்க. இந்த ஒரு சிம்பிள் லிரிக்ஸ் அனிமேஷனை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். தமிழ் ஃபாண்ட் லிரிக் அனிமேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற ஃபாண்ட் எல்லாத்தையும் நான் தேடி கண்டுபிடிச்சி அது ஒரு வீடியோவாக போடுறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. ஸோ அதனால நீங்கள் கேட்குற ஃபாண்ட்டு உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் வந்து கேட்காதீங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா பொறுமையாக நான் தேடி கண்டுபிடிச்சி அது ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுவேன். ஓகே, இதை நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லிரிக்ஸ் வந்துட்டு ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட்டோட லிங்க் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, மறக்காமல் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆட் எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணி கீழே டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ரேஞ்ச் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. மிடில் இருந்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டு ரெண்டாவது இருக்க அனிமேஷன் கீழே 100ல் செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 0லே இருக்கட்டும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் லெட்டரில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்ததாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒய் அப்படின்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 220 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒய்யோட வேல்யூ 220 செட் பண்ணியாச்சு. கீழே இருக்க இந்த ஆல்ஃபா அப்படின்ற அந்த ஆப்ஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணி -1ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா விசுவல் ஆர்டிபிள்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஈஸின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100, ஈஸ் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா -100ல் செட் பண்ணி ஓவர்லாப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓவர்லாப்போட வேல்யூவை 120ல் செட் பண்ணிட்டு அப்படியே இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கும். இப்போ நான் அப்படியே கொஞ்சம் மேலே போய்க்கிறேன். இதில் இந்த ஒய்யோட வேல்யூ கொடுத்தோம் இல்லையா, இதை நான் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி காட்டுறேன் எதுக்காக அதை கொடுத்தோன்னு சொல்லிட்டு. இந்த ஒய்யோட வேல்யூவை நீங்கள் இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி லைனாக இந்த மாதிரி அனிமேட் ஆகும். இந்த ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து இந்த மாதிரி மேலே வந்து செட் ஆகிறது மாதிரி உங்களுக்கு ஒரு அனிமேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வேல்யூ நம்ம பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ல நம்ம பண்ண வேண்டியது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எஃபெக்ட் ஆட் எஃபெக்ட்ல போய்க்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் ஃப்ராக்ஷல் வார்ப் அப்படின்ற இந்த எஃபெக்டை ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் எதுக்கு அப்படின்றத வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேவ் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும், அதை எப்படி கொடுக்குறதுன்றத சொல்கிறேன். கீழே பேரலக்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டு பேரலக்ஸில் ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன் கீழே எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1070ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்டில் இருக்க அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 470ல் செட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மேக்னிடியூட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக கம்மி பண்ணி ஒரு 0.025 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வந்துட்டு வேவ் ஆகிறது மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே இருக்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்றத வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபைலில் செட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் பார்த்து அந்த ஒரு எஃபெக்ட் கிடச்சிரும். பட் ஒன்னே ஒன்று மிஸ் ஆகுது இல்லையா, இதில் டெக்ஸ்ட்டில் இருக்க ஒரு க்ளோ எஃபெக்ட், அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு அந்த லிரிக்ஸை சூஸ் பண்ணி பேடர் அண்ட் ஷேடோவில் போயிட்டு கீழே மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷேடோ ஆப்ஷன், அதை எனபிள் பண்ணிட்டு சைஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 20ல் வந்து செட் பண்ணிக்கிறேன். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 0ல் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா, இவ்வளோதான். இந்த லிரிக்ஸ் அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறது தெரியல, அதே மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த இன்னவுட் அனிமேஷன் கொடுக்க தெரியல அப்படின்றவங்க நம்ம ஒரு 6 வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே கார்டில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.